Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரிஸ் 10க்கு வந்திருக்கோம். கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் கற்றுக்க போகிற நாள். அதனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட்ஸ். ஏற்கனவே ஃபியூ சீரீஸ்க்கு முன்னாடி மினி ஸ்குவாட்ஸ்னு ஒன்று பண்ணோம். அதை பழகி பார்த்துருக்கவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு பார்த்த ஒரு எக்ஸசைஸ் காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொன்னாலே அதே மாதிரி இன்றைக்கி பண்ணுற எக்ஸசைஸும் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் தான். அதாவது நிறைய மசில்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஜாயின்ஸும் யூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ ஃபெஸ்டிவல் காலங்கிறதால எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காம்பவுண்ட் எக்ஸசைஸை ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாலே போதும். ஓவரால் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுகிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்கள், ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது ஹிப் விட்டுக்கு காலை பிரித்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம். ஓகே, பிரித்து வச்சுக்கோங்க. நல்லா ப்ராடாக நின்றுக்கோங்க. எப்பயுமே ஷோல்டர்ஸ் விரிஞ்சிருக்கணும். கோர் என்கேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கை எங்கே பேலன்ஸ் வருதோ வச்சுக்கலாம். அப்படியே உடம்பை கொஞ்சம் பின்னாடி புஷ் பண்ணி உட்காருங்க. எவ்வளோ தூரம் போக முடியுமோ உட்காருங்க. சேரில் உட்கார ஃபீல் கிடைக்க வரையும் எழுந்துருங்க. ஓகே, சைடில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். முடியாதவங்க பக்கத்தில் பேலன்ஸ்க்கு ஒரு சேர் வச்சுக்கலாம் பிடிச்சிக்கிறதுக்கு. ஓகே, இல்லை செவரு பக்கத்தில் கூட நின்று பண்ணலாம். ஓகே, பாருங்கள், கையை நீட்டி வச்சு பண்ணுங்கள். அப்படியே கீழே உட்கார்ற மாதிரி போகிறேன். அவ்வளோதான். முதுகு இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த முட்டி ரொம்ப முன்னாடி வரக்கூடாது. பாதத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்படியே எழுந்துருங்க. ஓகே, திருப்பி ட்ரை பண்ணலாமா? அவ்வளோதான். கீழே போயிட்டு சேரில் உட்கார்ற மாதிரி பண்ணிவிட்டு வந்துடுங்க. சேரில் உட்கார்ற மாதிரி போயிட்டு வந்துடுங்க. அப்போ உட்கார்ற மாதிரி போகும்போது இந்த தொடையும் தரையும் ஒரே சமதளத்தில் வரணும், பேரலாக வரணும். ஓகே, கொஞ்சம் ஆங்கிள்டாலாம் இருக்க வேண்டாம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது ஃபுல் ஸ்குவாட்ஸ். ஓகே, பாருங்கள். இப்போ கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ தொடையும் தரையும் சேம் லெவலுக்கு வந்தது இல்லையா? அதுதான் ட்ரிக். அந்த பாயிண்ட் வந்ததுன்னா கரெக்டான ஸ்குவாட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, திருப்பி பண்ணுவோமா? அவ்வளோதான். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டியும் டோக்கு முன்னாடி போகாமல் இருந்தது. அதையும் கவனிச்சுக்கோங்க. நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணணும். காலை பிரித்து வச்சுக்கிறேன். ஷோல்டர்ஸை பெருசாக வச்சுக்கிறேன். உட்கார்ற மாதிரி போயிட்டு மேலே வரேன். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸ்லோவாகவே பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான். முதல்ல ஒரு 5 தடவை பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வேகமாக பண்ணும்போது நிறைய தடவை பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் 2 நாளைக்கு தொட டைட்டாகி வலிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணி பார்க்குறவங்க 5 தடவை பண்ணுங்கள். பிரேக் விடுங்க. அடுத்த 5 தடவை பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா கட்டாயம் ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாமல் இருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ன்றதால நிறைய மசில்ஸ் இன்வால்வ் ஆகும், நிறைய ஜாயின்ஸும் இன்வால்வ் ஆகும். அதனால் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம மசில்ஸையும் ஜாயின்ஸையும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும், பலமும் ஏற்படுத்தும். இது ஒரு பெனிஃபிட். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்டியோ பூஸ்ட்டும் கூட. அதாவது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கேலோரிஸ் நிறைய பேர்ன் இருக்கிறதால ஃபேட் லாஸ் இருக்கும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ், எப்பயுமே நான் இதை திருப்பி சொல்கிறேன், நம்ம வயசு ஆக பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ எங்கேயாவது விழுந்துருவோம். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸசைஸை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த எக்ஸசைஸை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் இருக்கும்போது இது ஒரு 5 நிமிஷம் முடியும் போதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் 1 hour பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கட்டாயமாக. நாளைக்கு 3rd day ஆஃப் சீரிஸ் 10ல் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.